தமிழன். ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஃபயரோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த கேமோட பார்ட் 2 போட்டிருந்தா அதுக்கு நல்ல வியூஸ் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் போட்டதுக்குலாம் அந்தளவுக்கு வியூஸ் கிடைக்கல. எல்லோரும் ஃப்ரீ ஃபயர் போட்டால் மட்டும் அதிக வியூஸ் கிடைக்குது. அதனால் அதோட ஒரு பார்ட் 3 தான் போடலான்னு பார்த்தோம். ஸோ ட்ரைனிங்லேருந்து போடு. ஸோ இன்னைக்கு நம்ம சோம்பி கிராவியார்டுன்னு நான் ஒரு இடத்த பார்த்தேன். அதில் தான் விளாட்லான் இருக்கேன். இது வந்து சர்வைவல் மோடாக இருக்க போகுது. ஸோ இதில் ஒரு கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கேரக்டர் நிறையவே தந்தாங்க. ட்ரெஸ்ஸு தான் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் அப்டேட் வேறு பண்ணிட்டேன். நான் ஏதாச்சும் அதுக்காகவாச்சும் ஏதாச்சும் கொடுக்காம பார்த்தா இல்லை. 95 இப்படி லோட் ஆகுது. 80 எதுக்கு இந்த பெண்குயின் இங்கேயே சுற்றி இருக்குது? ஓகேங்க, நீங்கள் விர்ச்சுவல் வேர்ல்ட்லேயே இருங்க. ஓகே ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் போதும்யா. இன்னும் இடத்த மாற்றவே ஒன்றா டே. கமாண்டோ கன்ஃபார்ம். ஓகே, எனக்கு கமாண்டோ தான் கரெக்டு. வாங்கடா செல்ஃபி பிள்ளைகளா. என்ன இந்த சாம்பிஸும்? ஓ இப்போதானா? ஓகே, 3 இயர்ஸ் ஆகாமல் சண்டை போகணும். இனிமே தான் வரும். எங்கேருந்து வருதுன்னா சொல்லுங்க. இங்கே போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. என்னடா இது வித்தியாசம் ஓடி வருது? பாவிகளா, என்னடா நீங்க இப்படி ஓடி வரீங்க? பயங்கரமா இது பண்ணிருக்காங்க. லைனா வந்துட்டே இருக்காங்க. வாங்கடா டே செல்ஃபி பிள்ளைகளா, வாங்கடா. நான் நேரம் உங்க கிட்டே வந்து அடிப்பேன். எனக்கு தான் பயங்கர ஒரு விஷயத்துக்கு அர்த்தமே தெரியாது. ஆனால் இப்படி இது என்ன சோம்பிஸ் மாதிரி எனக்கு தெரியல. வித்தியாசமாக இருக்குதுங்க. எங்கடா எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இது ஏதோ ப்ளூ கலரில் என்னமோ ஒன்று வந்துருக்குதுங்க. இதே நீ இந்த பக்கத்துல இருந்து வருது. வேவ் 2 இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நான் உனக்கு இது பண்ணுறேன். ஓ இதையும் உடச்சிட்டு வந்துடுச்சுங்க. அப்போ நம்ம 4 பேர் 4 இடத்த பார்த்துக்கணும். வந்த சுட்டு. ஓ வேவ் 2 ஆரம்பிச்சிருச்சு. பேர் ஸ்பீடி. அடிச்சு பண்ணாத போயிருக்கு. ஐயோ இங்கேயே நிற்கிடுங்க. என்ன ப்ராப்ளம்? இப்போ இதுக்கு நிற்கிது. அதுதான் நான் பார்த்தேன். ஆனால் இது எனக்கு இங்கேயே நிற்கிது. கரெக்டாக நெட்வொர்க் தான் இருக்குது. எப்படா கொண்டீங்க? டைமண்ட் 0 தாங்க இருக்கு. ஆனால் ஹெல்ப் பண்ணுங்கடா. டேடி கிட்ட தான்டா இருக்கு. ஹெல்ப் பண்ணுறா. என்னடா இது? என்ன இது?
வேவ் டூல் இப்போலாம் வருது. வெளியே வர முடியாதா நம்மளால? இதான் ஃபீவர்ஸ். சின்ன ஏதோ கோடால எடுத்துட்டுலாம் வராங்க. இது இவ்வளோ வேகமா? அது எனக்கு புரியல. இது வெளியே வந்துடலாமோ? ஆளுங்க தோத்துட்டேன். ஐயோ, இதுக்கு நான் ஒரு பேட்டில் ட்ரையலாக போட்டுட்டு போயிருப்பேனே. அது கடுப்பேற்றி விட்டுருச்சு. கிளாஸ் கூட ஒன்று இல்லாமா? ஏன் வேணாம், ஆளை விடுங்க. இதில் நான் இன்னைக்கு கேம்பில் விளாட மாட்டேன். சோம்பி கிரவியா எது? சோம்பி கிரவியோட தொட்டி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வேணாம். எதுவும் வேணாம். பிஆர் ரேங்க் போட்டுடலாம். நான் கொஞ்ச நாள் விளாடி பார்த்தேங்க. பிஆர் ரேங்க்டு காட்டாந்தரமாக அடிக்கிறாங்க. உள்ளே இறங்கினோடனே அடிச்சிட்டாங்க. ஒரு கில் எடுத்தேன், அதுக்கு மேலே எடுக்கவே முடியல. பிரான்ஸ் 2 போனாலும் அதுக்கப்புறம் பொட்டு பொட்டா எழுது அந்த அளவுக்கு ஆடிட்டு இருந்தேன். பூயா கவுண்ட் 1 கூட இல்லை அப்போவும். அப்டேட் பண்ணது ரொம்ப லேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகல. இந்த நெட் ப்ராப்ளம் தான். இப்போ ப்ளூ ஏர் ட்ராப் திருமணம் இதாகுது. மியூசிக் என்ன இது? ஸ்கின்னு போட்டு வந்தேனே. இந்த மேட்சோட முடிச்சுக்கலாம். ரொம்ப கடுப்பாகுது. அந்த என்னது ஃபார்மோட்டோப்பியா அந்த இடம் தான் ரொம்ப கடுப்பேற்றி விட்டுருச்சு. எல்லோரும் நிறைய இன்ஜினியரிங் இருக்கிறாங்க. இந்த ஃபார்மோட்டோப்பியாவே ஆனால் எனக்கு ஒரு டவுட், எப்படி அவ்வளோ ஆகிட்டு ஸ்கேட்டிங் போர்டுக்குள்ளே அது சர்ஃபிங் போர்டு தானே, அதில் எப்படி தான் வரான்னு புரியல. இதுவே பப்ஜி வந்து அது ஒரு மாதிரி லாஜிக்கலாக இருக்கும். ஏன்னா நம்ம அப்படியே கீழே விழுகிறது. என்ன எடுத்துன்னு எழுத்து குறையுது. தாம்சன் தாங்க நான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இறங்கும் போது எனக்கு கிடச்சது. மெடிக்கிட் கிடச்ச வரைக்கும் இருக்கணும். எவனோட வாயிலே வெடிகுண்டு போட்டுட்ருக்கான். டே மச்சான் இருக்கியாடா? பேச்சா இருக்கணும். டக்குன்னு போட்டு தள்ளிடாத. நான் ஒரு நல்ல பையன், யாரையும் கொல்ல வரல இங்கே. என்ன யூஎம்பியா? யூஎம்பி தான். நல்லா அவனே நம்ம வேஸ்ட்டுன்னு ஒத்துக்கிட்டு அவனே போயிட்டான். இது வரைக்கும் சந்தோஷம். முதல்ல எங்கே சோன் இருக்கு? நம்ம சோனுக்கு சென்டர்ல தான் இருக்கும். இந்த இடத்துக்கு போனால் இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே எவனோ இருக்கானே. வர வழியில் ஒரே ஓட்டமாக ஓடிடே. வேலை தப்பிச்சு வந்துட்டோம். எவனாச்சும் மாட்டினா தான் நம்மளாம் பொழந்து கட்ட முடியும். என்ன நம்ம பூயை அடித்தா போதும், கில் கூட எனக்கு வேணாம். பூயை நான் ஒரு கொத்த இங்கே தாங்க எல்லோரும் நிற்கிறாங்க. நம்ம இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டோம். தான் இங்கே ஒருத்தருக்கான். டே அடடே போட்டு தள்ளிட்டாங்க.
ஆயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல இறங்குவோம். ஒரு காலத்து ஃபேக்ட்ரி, பீக்கு, கிளாக் டவர் இந்த 3 தான் எல்லாரும் இறங்குவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டே அந்த இடத்துல நான் இறங்க மாட்டேன். சில டைம் இறங்கி ரெடே ஏன்டா நேருக்கு நேரடா எங்கடா ஒளிஞ்சிருக்க? இங்கே தான் இருக்கியா? பயந்துட்டு ஓடுற. ஹயோட்டோ எக்யூப் பண்ணியிருக்கேன். எவனும் பயப்பட மாட்டான்டா. நானே ஒரு ஹயோட்டோ ஃபேன்டா. என்னையே அலைய வச்சிட்டானே. லேடி கேரக்டர் வருது. இப்படி எங்கெங்கெல்லாம் நிற்காங்க பாருங்களேன். மொத்தமாக இறங்கிட்டாங்க. வெளியே இறங்கிடுங்க. சாதா பியரும் நல்லாச்சு. ஒரு கில் கூட அடிக்கல. உங்கள் சீரோ இருந்தது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.